அத்தியாயம் 1. அந்த நீல நிற மாருதி கார் நெடுஞ்சாலையில் 47இல் ராக்கெட் தனமாக வழுக்கி போய்க் கொண்டிருந்தது. சுற்றுப்புறங்களில் மெல்லிசான வெளிச்சம் விழ துவங்கியிருக்க காரை கையாண்டு கொண்டிருந்த வினயகுமார் காருக்கு முன்னால் தவழ்ந்து கொண்டிருந்த ஹெட்லைட்டின் இளம் மஞ்சள் வெளிச்சத்தின் சுவிட்சை தட்டி காணாமல் பண்ணினான். உத்தேசமாய் வினயகுமாரின் வயது 29 எனலாம். வடக்கத்திய ஹீரோ மாதிரி உயரமான சிவப்பாய் தோற்றம் தந்தான். அவன் தோளில் தலையை சாய்த்து தூங்கி விழுந்து கொண்டிருந்தாள் சுபலேகா. வினயகுமாரை காட்டிலும் 3.5 வயது குறைச்சலானவள். 3.5 வருஷமாய் அவனின் மனைவி. அசப்பில் பானுப்பிரியாவை நினைவுபடுத்தினாள். பின் சீட்டில் பிராக்கெட் மாதிரி உடம்பை குறுக்கி கொண்டு படுத்து கொண்டிருந்தான் குட்டி வினயகுமார் குரு. போசாக்கான வளர்ச்சியுடன் தெரிந்தான். ஸ்வெட்டருக்குள் கமுக்கமாய் அடங்கி இருந்தான். அவனுடைய வயதுக்கு அவன் பேசும் வார்த்தைகள் ரொம்ப அதிகம் என்பது வினயகுமார் சுபலேகாவின் பெருமைப்பட்டு கொள்ளும் விஷயம். சாத்தி கிடந்த ஜன்னல் கண்ணாடியை வினயகுமார் ஏற்றிவிட குளிர்காற்று ஃப்ரிட்ஜின் ஜில்லிப்போடு காற்றுக்குள் பிரவேசித்து சுபலேகா மற்றும் குருவின் தூக்கத்தை இரக்கமில்லாமல் கலைத்துவிட்டது. காற்றில் அலைய ஆரம்பித்த நீளமான கேசங்களை ஒதுக்கிவிட்டபடி தலையை உயர்த்தினாள். வினயகுமாரை பொய்க்கோபத்தோடு முறைத்து செல்லமாய் சினுங்கினாள். ஜன்னலை சாத்துங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். என்னது, இன்னும் தூங்கணும்னு சொன்னேன். ராத்திரி பூராவும் கொட்ட விழிச்சிருந்து காரை ஓட்டிக்கிட்டு வர்ற என்கிட்ட இப்படி சொல்ல உனக்கு எத்தனை தைரியம் இருக்கணும்? உங்கள் தலைவிதி. அப்படி இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பொண்டாட்டி கஷ்டப்பட வேண்டாம் பாவோன்னு நினச்சி நானே ஓட்டிக்கிட்டு வந்தேன் பாரு. எனக்கு இது தேவைதான். ராத்திரியே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உன்னை எழுப்பி காரை ஓட்ட சொல்லியிருக்கணும். கோச்சிக்காதீங்க. பிக்னிக் ஸ்பாட்டில் அலைஞ்ச அலைச்சல்ல எக்கச்சக்கமான டயர்டு. நான் மட்டும் அலையலையா? நீங்கள் ஜாலியாக பிக்னிக்கை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தானே வந்தீங்க. நீ குருவை மேய்க்கவே எனக்கு சரியாக இருந்துச்சு. நீங்கள் தான் பார்த்தீங்களே என்னம்மா லூட்டி அடிக்கிறான். என்கிட்ட விட்டால் நான் பார்த்துக்க மாட்டேன்னா சொல்கிறேன். நான் உங்ககிட்ட விடமாட்டேன்னா சொல்கிறேன். இவன் தான் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கானே. நான் என்ன செய்ய? எல்லா பொம்பளைங்களுக்குமே குழந்தை ஒரு சாக்கா போச்சு. ஓஹோ, ஐயா எத்தனை பொம்பளைங்களை இது வரைக்கும் பார்த்தீங்களா? வேண்டாம் சாமி, ஒரே ஒரு பொம்பளைய வச்சே என்னால் சமாளிக்க முடியலை. எல்லா ஆம்பளைங்களுக்குமே இது ஒரு வழக்கமான புலம்பலாக போச்சு. ஏய், நான் சொன்னதையே திரும்பி சொல்லி தாக்குறியா? செல்லமாய் அவளை அவன் அடிக்க போன வினாடி மம்மி, குருவின் மழலை குரல் காதில் வந்து மோத இருவரும் திரும்பினார்கள். குரு சுண்டு விரலை உயர்த்தி காட்டினான். பிஸ்ஸடிக்கணும். பின் சீட்டில் இருந்த தாவன அவனை கைகளில் அள்ளி முத்தம் தந்த சுபலேகா, எங்க காரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க என்றாள். அப்பா, கடைசியில் என் மகன் தான் என்னை காப்பாற்றினான். குரு, பிஸ்ஸடித்த பிறகு நான் போய் பின் சீட்டில் ஹாயாக தூங்க போகிறேன். அம்மா தான் இனி காரை ஓட்டிட்டு வரணும். சரி, கொஞ்சம் விட்டால் அழ ஆரம்பிச்சிடுவீங்க போலிருக்கே. அடம் பிடிக்கிறதுல குருவை விட மோசம் நீங்கள். கார் அந்த மரத்தின் ஓரமாக ஒதுங்கி நின்றது. கதவை திறந்த சுபலேகா குருவை கீழே இறங்க சொல்லி தொடர்ந்து தானும் இறங்கி போனாள். இறங்க முயன்றவளின் கையை பற்றி தடுத்தான் வினயகுமார். என்னங்க, குரு இறங்கி மரத்துக்கு பின்னால் போயிட்டு வரட்டும். இவன் தனியாக எப்படி? அதெல்லாம் போவான். குரு, நீ அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் பிஸ் அடிச்சுட்டு வா. நானும் அம்மாவும் காரில் உட்கார்ந்துருக்கோம், சரியா? சரி டாடி. தலையை ஆட்டிக்கொண்டு உற்சாகமாக ஓடினான் குரு. அவன் போனதுதான் தாமதம். வெடுக்கென்று அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டான் வினயகுமார். முழுசாய் 1 நிமிடம் கூட கரைந்திருக்காது. டாடி, சீக்கிரம் இங்கே வாங்க. குருவின் பயம் அப்பின அலறல் குரலை கேட்டு திடுக்கிட்டு பிரிந்தார்கள் வினயகுமாரும் சுபலேகாவும். அத்தியாயம் 2. காந்திஜி நினைவு ஆசிரமம். வளைவான போர்டில் இருந்த பெயிண்ட் உதிர்ந்த எழுத்துக்களை மிகுந்த சிரமத்துடன் கோர்த்து படித்தால்தான் படிக்க முடியும். போர்டை அடுத்து மல்லாக்கை திறந்து கிடந்த நீளமான இரும்பு கிராதி கேட் பெரும்பாலும் துருப்பிடித்து போய் இருந்தது. கேட்டுக்கு அப்பால் வெகு நீளமான மைதான பரப்பு செங்காவி நிற கார்பெட் விரித்து வைத்திருந்த மாதிரி பரவி கிடந்தது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், கோரசான குழந்தைகள் சத்தம் ஒருவித ரிதத்தோடு காற்றில் கலப்படமாகி கொண்டிருந்தது. அது பார்வையிழந்த குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம். அந்த நாள் காலை நேரத்தில் 10 மணிக்கு ஒரு கார் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் கேட்டுக்குள் பிரவேசமானது. எச்சம் அறைக்கு வெளியே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்திருந்த பியூன் கிரி கண்களின் கேள்விக்குறியோடு அந்த காரை பார்த்தான். அவன் ஆச்சரியத்திற்கு காரணம் இருந்தது. அந்த பள்ளி காம்பவுண்ட் கேட்டுக்குள் ஒரு பைக் நுழைவதை கூட ஆச்சரியத்திற்குரிய விஷயம்தான்.
உள்ளே இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் அனாதை குழந்தைகள் அல்லது அவ்வளவாய் வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள். எப்போதோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஆரம்பித்து வைத்த ஃபண்டின் உதவியால் இலவசமாக நடத்தப்பட்ட சேவை பள்ளி. ஏதாவது விழா என்றால் யாராவது பெரிய மனிதர்கள் வந்து கொடியேற்றி விட்டு போவதோடு சரி. மற்றபடி பள்ளியை திரும்பி பார்க்கக்கூட ஆளில்லை. கார் நேராக கட்டிடத்தின் மையத்தில் வந்து வராண்டாவை ஒட்டிய மாதிரி ஓய்வெடுத்தது. ஒரு சுத்தமான டிரைவர் பட்டென்று கார் கதவை திறந்து இறங்கினான். ஒருவித அவசரத்தோடு காரை சுற்றி வந்து பின் கதவையும் திறந்து விட்டான். உதவினதும் பயப்பட வேண்டாம், உங்களால் சுலபமாக செய்யக்கூடிய உதவிதான். என்னால் முடிஞ்ச உதவி நிச்சயமாக செய்கிறேன். அந்த பெண்மணி சொன்னதும் சற்று மகிழ்ச்சியான பார்வையோடு நிமிர்ந்த அஜித் மேனன் சொன்னார். எனக்கு 2 பார்வை இழந்த சிறுவர்கள் வேணும். எதுக்காக? கடந்த 2 வருஷமாக ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். அந்த ஆராய்ச்சி கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்கு. என்ன ஆராய்ச்சி? பார்வை இழந்தவர்களுக்கு திரும்ப பார்வை கிடைக்க வழி செய்யக்கூடிய ஆராய்ச்சி. ஏதாவது ஆப்ரேஷனா? நோ, வித்தவுட் ஆப்ரேஷன், வித்தவுட் மெடிசன். பார்வை கிடைக்க சில முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கேன். திகைப்பு பரவிய கண்களால் அவரை பார்த்தால் அந்த பெண்மணி. அது எப்படி? காது கேளாதவர்களுக்கு ஹியரிங் மிஷின் உதவுற மாதிரி பார்வை இல்லாதவங்களுக்கும் உதவியா ஒரு கருவி கண்டுபிடிச்சா என்னன்னு தோணுச்சு. அதோட விளைவு தான் என்னோட இந்த முயற்சி. கருவினா எந்த மாதிரி? ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் வகையான கண்ணாடி தான். அதை போட்டுக்கிட்ட பின்னால் சுத்தமாக பார்வை இல்லாதவங்க கூட அட்லீஸ்ட் மங்களாகவாவது எதிரில் உள்ள பொருளை பார்க்க முடியும். இந்த ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆயிடுச்சா? நான் தான் சொன்னேனே, இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆராய்ச்சி தொடர்ந்து செய்யணும்னா 2 பார்வை இழந்தவங்க தேவை. இந்த உதவியை கேட்டு இங்கே வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அங்கேயே உங்களுக்கு பார்வை இழந்த பேஷண்ட்ஸ் கிடைப்பாங்களே. வாஸ்தவந்தான். ஆனால் பார்வை இழந்த குழந்தைங்க இருந்தால் பெட்டர்னு நினச்சி இங்கே வந்தேன். ஏன்னா குழந்தைங்க ஓரளவு இடைஞ்சல் இல்லாமல் ஒத்துழைப்பாங்க. அதுபோக வளர்கிற குழந்தைங்க கிட்ட தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கரெக்டாக ஸ்டடி பண்ண முடியும். இந்த குழந்தைகளோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்கிற உன்னதமான ஆராய்ச்சிக்கு நிச்சயமாக என்னாலான உதவியை நான் செஞ்சே ஆகணும். இங்கிருந்து உங்கள் ஆராய்ச்சிக்காக 2 குழந்தைங்களை அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இருந்தாலும் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க விரும்புகிறேன். கரஸ்பாண்டன்ட் யார்? எங்கே இருக்காங்க? அவங்களும் ஒரு லேடி தான். இதனோட இன்னொரு பிரிவான மகளிர் ஆசிரமத்தில் இருப்பாங்க. அவசியம்னா நான் அவங்களையும் பார்த்து பேச தயாராக இருக்கேன். நீங்கள் நாளைக்கு காலையில் இதே நேரம் வாங்க. நான் அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி பர்மிஷன் வாங்கி வைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். அவங்க இந்த நல்ல காரியத்துக்கு நிச்சயமாக மறுப்பே சொல்ல மாட்டாங்க. மேடம், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இன்னும் 24 மணி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை. கையோட நான் பசங்களை கூட்டிகிட்டு போக நினைக்கிறேன். ஃபோன் இருந்தால் அவங்கள இப்போவே காண்டாக்ட் பண்ணலாமே. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாரத்தில் ஒரு நாள் சில கிராமங்களுக்கு போய் கிராம பெண்களை சந்தித்து பேசுவார். ஒரு கால் இன்னைக்கு போயிருந்தாலும் போயிருக்கலாம். நீங்கள் நாளைக்கு வந்தால் உடனே குழந்தைங்களை அழைச்சிட்டு போகலாம். அஜித் மேனன் யோசனையோடு அமைதி காத்து கொண்டிருக்க அவரின் தவிப்பை கவனித்த எச்எம் சில வினாடி தீவிர யோசனைக்கு பின் சொன்னாள். உங்களோட ஆர்வத்தையும் அவசரத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று செய்யலாம். நான் வேணும்னா பசங்களை என் ரிஸ்கில் உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன். எச்எம் சொல்ல ஸ்விட்ச் தட்டின பல்பாய் அஜித் மேனன் முகம் மலர்ந்தது. அத்தியாயம் 3. குருவின் குரலில் தெரிந்த நடுக்கத்தையும் என்றும் இல்லாத அதன் உயர்ந்த டெசிபலையும் உணர்ந்த சுபலேகா சற்றென்று பதட்டத்தில் விழுந்தாள். வினயகுமாரின் கையை பற்றி உலுக்கினாள். என்னங்க, குரு ஏன் இப்படி சத்தம் போடுறான்? அவளுக்கு இருந்த பதட்டத்தில் 10% கூட வினயகுமாரின் முகத்தில் தென்படவில்லை. சர்வ சாதாரணமாக சொன்னான். உன் பையன் உன்ன மாதிரியே சரியான பயந்தாங்குழி. ஏதாவது நாய் பூனையை பார்த்து பயந்திருப்பான். இல்லைங்க, அவன் குரல்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வாங்க சொல்லிக்கொண்டே பற்றென்று காரின் கதவை திறந்தாள். அவசர அவசரமாக கீழே இறங்கி அந்த மரத்தை நோக்கி வேகமாக நடந்தாள். வினயகுமாரும் அவளை தொடர்ந்தான். குரு குரு கூப்பிட்டு கொண்டே மரத்துக்கு பின்னால் சென்றார்கள். குரு முதுகை காட்டி நின்று கொண்டிருந்தான். குரு, என்னடா ஆச்சு? ஏன் சத்தம் போட்ட? கேட்டுக்கொண்டே அவன் தோளை பற்றினாள் சுபலேகா. குரு அந்த மரத்தை ஒட்டி சரிவாய் போன பள்ளத்தை தீவிரமாய் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் மெல்லிசாய் பயப்படலம் படர்ந்து கிடப்பதை கவனித்தான் வினயகுமார். சுபலேகா,
ஐ திங்க் இவன் எதையோ பார்த்து ரொம்ப பயந்துட்டான் போலிருக்கு. குரு, இங்கே பாரு. அவனுடைய கன்னத்தை பற்றி திருப்ப முயன்றாள் சுபலேகா. சன்னமான பிஞ்சு குரல் அவன் உதட்டை விட்டு வெளிப்பட்டது. மம்மி, மம்மி, அங்கே பாருங்க. தன் சின்ன ஆள்காட்டி விரலை அந்த பள்ளத்தை நோக்கி நீட்டினான். சுபலேகாவும் வினயகுமாரும் அப்போதுதான் அதை கவனித்தார்கள். அது சற்று பெரிய சைஸ் பாலித்தீன் கவர். உள்ளே எதையோ திணித்து மூட்டையாய் கட்டி யாரோ எரிந்துவிட்டு போயிருப்பார்கள் போலும். பாலித்தீன் மூட்டையின் வாயை பொத்தியிருந்த நைலான் கயிறு பிரிந்து விட்டிருந்தது. உள்ளே என்ன அது? 2 பேருமே புருவங்கள் சுருங்கி உற்று பார்த்தார்கள். இளஞ்சிவப்பாய் ஈரப்பதத்துடன் சதை துணுக்குகள் மொத்தமாய் தெரிந்தது. சுபலேகா, என்ன அது? அவள் அருவருப்பு அரும்பிய பார்வையில் அந்த சதை குவியலை பார்த்தபடி சொன்னாள். யாராவது மட்டன் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணினதை இங்கே எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. சேப் வினோதமாக இருக்கதை பார்த்து பயந்துருக்கான் குரு. எனக்கு அப்படி தோணலை சுபலேகா. வாங்கினவங்க இதையே இங்கே எரிஞ்சிட்டு போகணும். சுபலேகா வினயகுமாரை சலிப்போடு பார்த்து சொன்னாள். இந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? குரு, நீ பிஸ் அடிச்சிட்டியா? முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணுங்க. இதை கண்ணால் பார்த்துட்டு என்னால் இங்கே நிற்க முடியல. சுபலேகா குருவின் கையை பற்றி இழுத்தாள். ஆனால் வினயகுமார் அசையாமல் நின்றிருந்தான். எவ்ரி சண்டே குரு என் கூட மீட் ஷாப்புக்கு வர்றான். அங்கே இருக்கிற சதை துண்டுகளை பார்த்து பயப்படாதவன் இதை பார்த்து மட்டும் ஏன் அப்படி கத்தணும்? சின்ன பையன்தானே. இப்படி தன்னந்தனியாக காட்டில் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு கத்திட்டான். நீங்கள் இப்போ வர்றீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இரு சுபலேகா. இதில் ஏதோ வித்தியாசமாக தட்டுப்படுது. இத்தனை சதை குவியல் கிடக்கு. கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் வரலையே. சுபலேகா சின்ன கோபத்தோடு அவனை ஏறிட்டாள். இங்கே ஆணை அடித்த மாதிரி நின்றுக்கிட்டு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை கார்லேயே உட்கார வச்சுக்கிட்டு நான் மட்டும் வந்திருப்பேன் சொன்ன சுபலேகா குருவை இழுத்து கொண்டு நகர முற்பட்டாள். அரை மனதோடு வினயகுமாரும் அவளோடு திரும்பி போக முயற்சித்தான். ஆனால் அவன் முயற்சி பாதியிலேயே நின்று போனது. கொஞ்சம் பிசிறடிக்கிற குரலில் கத்தினான். ஏய், அதை நல்லா பாரேன். அவள் வாழ்க்கையை வெறுத்தவளாய் அவனை பார்த்து முறைத்தாள். ஆர்வமில்லாத இயந்திர பார்வை அவன் சொன்னதற்காக அதன் மேல் வீசினாள். நல்லா பார்த்தாச்சு, போதுமா? நான் இப்போ திரும்பி போலாமா? அவள் சொல்லி கொண்டே இருக்கும் போதே வினயகுமார் அந்த பள்ளச்சரிவில் இறங்கி பாலித்தீன் கவரை அருகில் போய் குனிந்து உற்று பார்த்தான். என்னங்க இது, உங்களோட வம்பா போச்சு? நீங்கள் இப்போ வர்றதா உத்தேசம் இல்லையா? அவள் வார்த்தைகளை சட்டை செய்யாமல் தொடர்ந்து ஆர்வம் வலிகிற குரலில் வார்த்தையை கொட்டினான். சுபலேகா, நீயும் இங்கே பக்கத்தில் வந்து பாரேன். அவள் எரிச்சலோடு அவன் அருகில் வந்தாள். பார்த்தாச்சு, போதுமா? சலிப்போடு அதை பார்த்தவள் திகைப்பாய் கண்களில் விரித்தாள். என்னங்க இது, அசைகிற மாதிரி இல்லை? அத்தியாயம் 4. டாக்டர் அஜித் மேனன் சந்தோஷம் வலிகிற முகத்தோடு HMஐ பார்த்தார். தேங்க்யூ வெரி மச் மேடம், தேங்க்யூ வெரி மச். HM சின்ன புன்னகையில் அவரின் நன்றியை ஏற்றுக்கொண்டு வெல்கம் என்றார். அஜித் மேனன் சந்தோஷத்தில் தொடர்ந்து சொன்னார். இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் 5000 டொனேட் பண்ண நான் தயாராக இருக்கேன். பசங்களை கூட்டிக்கிட்டு பங்களாவுக்கு போனதுமே செக் அனுப்பி வைக்கிறேன். HM கண்ணுக்குள் வியப்பு கரைய அவரை ஏறிட்டாள். பரவசத்தோடு சொன்னாள். நான் தான் இப்போ உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த பள்ளி வளர்ச்சியை விட எனக்கு வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. இப்போ உங்களை கிளாஸ் ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறேன். உங்கள் ஆராய்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான பையனை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். தலையை அசைத்தபடி இருக்கையை விட்டு எழுந்தார்கள். HMமும் தன் இருக்கையை காலி செய்ய அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். வராண்டாவில் நீளமாக நடந்தார்கள். உங்களுக்கு எந்த வயசில் குழந்தைங்க வேணும்? நடக்க நடக்க HM கேட்டாள். இங்கே உள்ள குழந்தைகளின் ஏஜ் ரேஞ்ச் என்ன? 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்காங்க. அநேகமாக 10 வயசு குழந்தைங்க என்னோட ஆராய்ச்சிக்கு சரியாக இருப்பாங்க. குழந்தைங்களை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா? மற்ற டீட்டெயில்ஸ்னால் எப்படி அவங்க பார்வையை இழந்தாங்கங்கிற விவரம் எனக்கு தேவைப்படும். அது எதுக்காக? குழந்தைக்கு மெயினாக 2 விதத்தில் கண் பார்வை பறிபோயிருக்கலாம். ஒன்று பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் பிறந்திருக்கலாம், அல்லது இடையில் ஏதாவது விபத்து காரணமாகவோ தீவிரமான நோய் காரணமாகவோ பார்வை இழந்திருக்கலாம். மொத்தத்தில் 2 பேருமே பார்வை இழந்தவங்க தானே? உங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒன்று தான். ஆனால் ஆராய்ச்சி நோக்கில் பார்க்குறப்ப இயற்கையில் பார்வை இழந்தவங்களையும் இடையில பார்வை இழந்தவங்களையும் தனித்தனியாக தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படி? இயற்கையில் பார்வை இழந்தவங்களை காட்டிலும் இடையில பார்வை போனவங்களுக்கு தான் கண் பார்வை திரும்புகிற வாய்ப்பு ஜாஸ்தி. இங்கே பூராவும் சின்ன பசங்களாக தானே இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க இயற்கையில் கண் பார்வை இழந்தவங்க தான்.
இடையில பார்வை பறி கொடுத்தவங்க கம்மி தான். எனக்கு 2 கேஸ்லையும் ஒவ்வொரு பையன் தேவை. அஜித் மேனன் சொன்னதும் நடப்பதை நிறுத்தினார் எச்சம். திரும்பி பார்த்து சற்று தூணுக்கு சாய்ந்து நின்று கொண்டிருந்த பியூன் கிரியை சைகையால் கூப்பிட்டாள். அவன் கவனித்துவிட்டு வேக நடையில் அருகில் வந்தான். என்ன வேணுமா? கபோர்டை திறந்து எஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு வா. சரிங்கம்மா. இவர்கள் இருவரும் தங்கள் நடையை தொடர்ந்தார்கள். கிழக்கு கோடியில் இருந்த வகுப்பறையை தொட்டார்கள். உள்ளே அவர்கள் நுழைந்ததும் அங்கிருந்த இளம் வயது டீச்சர் சற்றென்று விஷ் பண்ணி எழுந்தாள். எச்சம் அஜித் மேனனை பார்த்து வார்த்தைகளை விடுவித்தாள். இவங்க பூராவும் 5ஆம் வகுப்பு பசங்க. ஏறக்குறைய எல்லோருக்குமே 10லிருந்து 11 வயசு தான் இருக்கும். நீங்கள் கேட்ட மற்ற விவரங்கள் அடங்கின ஃபைலை கிரி இப்போ கொண்டு வந்துடுவான். ஒவ்வொரு பையனை பற்றின விவரத்தையும் ஃபைலை பார்த்து நான் படித்து சொல்கிறேன். அஜித் மேனன் தலையாட்டி கொண்டு அந்த சிறுவர்கள் உட்கார்ந்திருந்த பக்கம் பார்வையை பரப்பிவிட்டார். எல்லோருமே காக்கி அரைக்கால் ட்ரவுசரும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தார்கள். ஒளியில்லாத கண்கள். பெஞ்சில் விரித்து வைத்திருந்த சாணி பேப்பர் நோட்டு புத்தகங்களில் அம்மை தழும்பு விழுந்த மாதிரி புள்ளிகள் குத்தி கிடந்தன. அதை தடவி நிரடி உணர முயற்சித்து கொண்டிருந்தார்கள். அந்த தடவலும் நிரடலும் பார்வைக்கு ஒரு பரிதாபமான காட்சியாய் கண்களில் மோதியது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்களை பார்த்து பழகிய அஜித் மேனன் ரொம்ப சாதாரணமாகத்தான் அவர்களை பார்த்தார். கிரி ஃபைலோடு வந்து சேர்ந்தான். இந்தாங்கம்மா. அதை பெற்றுக்கொண்டு பார்வையை அதன் மேல் தவள விட்டு கொண்டே தாள்களை புரட்டினாள். ஒவ்வொரு பையனையும் பேரையும் படித்து எழுந்து நிற்கச் சொல்லி அவனை பற்றிய விவரங்களை அஜித் மேனனுக்கு படித்து காட்டினாள். மொத்தம் 24 சிறுவர்கள். கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேல் பொறுமையாய் அந்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் அஜித் மேனன். பின் 2 பேர்களையும் சுட்டி காட்டினார். இவங்க 2 பேரும் என்னோட ரிசர்ச்சுக்கு ஷூட் ஆவாங்க. யூ மீன் சபரி அருண்? எஸ் சொன்ன அஜித் மேனன் சற்றென்று கேட்டார். இந்த 2 பசங்களுக்குமே பேரண்ட்ஸ் இல்லை தானே? அவர் கேட்டதும் எச்சம் லேசாக புருவங்களை சுருக்கி அவரை பார்த்தாள். ஏன் கேட்குறீங்க? நத்திங். சப்போஸ் இவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி சம்மதம் வாங்க வேண்டி இருக்குமேன்னு யோசித்தேன். உங்களுக்கு அந்த சிரமம் எதுவும் இல்லை. இவங்க 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் கிடையாது. அப்போ நான் இவங்களை அழைச்சிக்கிட்டு போகலாமா? ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஆராய்ச்சி எவ்வளோ நாள் இருக்கும்? இவங்களை எப்போ திருப்பி அனுப்புவீங்க? இந்த விவரங்களை எனக்கு சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற திட்டப்படி இவங்களை வச்சு பண்ணுற ரிசர்ச் அநேகமாக 10 நாள் வரைக்கும் இருக்கும். ஒரு கால் அதிகமானாலும் ஆகலாம். அப்படி 10 நாளைக்கு மேலே நீடிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் நிச்சயமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுவேன். ஓகே. சம்மதமாய் தலையை அசைத்த ஹெச்சம் நின்று கொண்டிருந்த சபரி அருண் இருவரையும் நெருங்கி அவர்கள் தோளை பற்றி நடத்தி கூட்டி வந்தாள். சபரி அருண், இன்னும் 10 நாளைக்கு நீங்கள் இந்த சயின்டிஸ்ட் அங்கிள் கூட தான் இருக்கணும். எதுக்காக டீச்சர்? அவங்க உங்களை வச்சு சில ஆராய்ச்சி பண்ண போகிறாராம். அவர் உங்களை வச்சு சில ஆராய்ச்சி பண்ண போகிறார். அவரோட ரிசர்ச் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சுலபமாக பார்வை கிடைச்சிடும். நிச்சயமா டீச்சர். வியப்பான குரல் அவர்களிடமிருந்து பீறிட்டது. ஆமாம், இவர் கூட போக உங்களுக்கு இஷ்டம் தானே? போனால் எங்களுக்கு பார்க்குற சக்தி கிடைச்சிடுமா? ஆமாம். 2 சிறுவர்களும் எங்கேயோ பார்த்து கொண்டு மலர்ச்சியாய் புன்னகை பூத்தார்கள். அப்படின்னா நாங்கள் இந்த அங்கிள் கூட போகிறோம் டீச்சர். அங்கே போய் இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்துக்கணும், சரியா? இவர் சொல்கிறபடி நடந்துக்கிறோம் டீச்சர். குட் என்றவள் அஜித் மேனனை பார்த்து புன்னகைத்தாள். நீங்கள் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷ முகத்தோடு இருவரையும் கையை பிடித்து கொண்டு வராண்டாவில் நடந்தார். கார் வரை கூடவே வந்த ஹெச்எம், டிரைவர் இந்த 2 பேரையும் காரில் உட்கார வைங்க. அஜித் மேனன் சொல்ல கார் டிரைவர் தலையாட்டி கொண்டு கார் கதவை திறந்தார். காரில் அந்த சிறுவர்களை ஏற்ற போன வினாடி காருக்கும் முன்னால் ஒரு ஆட்டோ ட்ரட் ட்ரட் என்ற சத்தத்தோடு வந்து நின்றது. அஜித் மேனனும் எச்சமும் திரும்பி பார்த்தார்கள். ஆட்டோவில் இருந்து கரஸ்பாண்டன் பெண்மணி இறங்கினாள். அத்தியாயம் 5. சுபலேகா அவளை அறியாமல் குருவை தன்னோடு இறுக்கி கட்டி கொண்டாள். அந்த விசித்திர சதை குவியல் உயிருடன் அசைவதை சற்று கலக்கம் அப்பிய கண்களால் பார்த்தாள். வினயகுமார் மெல்லிதான குரலில் சொன்னான், இது அசைறத பார்த்துட்டு தான் நான் திகச்சு போய் நின்றுட்டேன். இது வெறும் சதை குவியல்னு எனக்கு தோணலை சுபலேகா. இது ஏதோ ஒரு வகை விலங்கினம்னு என் மனசுக்கு படுது. இப்படி ஒரு அருவருப்பான உயிரினத்தை பற்றி எந்த புஸ்தகத்திலையும் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது ஏதோ புத்தம் புது உயிரினம் போலிருக்கு. எப்படி இங்கே வந்தது? அதுதான் யோசிக்கிறேன். அதுவும் பிளாஸ்டிக் கவரில் கிடக்கு. யாரோ இதை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கணும். அவர்கள் பேசி கொண்டிருக்க அது தீவிரமாய் அசைந்து கொல கொலவென நெளிந்தது.
அந்த அசைவு முயற்சிகளை பார்த்ததில் அந்த பிளாஸ்டிக் கவரை விட்டு வெளியே வர முயற்சி எடுத்து கொண்டிருந்த மாதிரி தெரிந்தது. சுபலேகாவும் வினயகுமாரும் அதை பற்றி மனதில் எழுகின்ற விதவிதமான யூகங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டிருக்க குரு மெல்லமாய் சுபலேகாவின் பிடியிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு அந்த பக்கம் நழுவி போனான். அருகாமையில் அடிஸ்கேல் நீளத்தில் கிடந்த ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு தபதபவென அந்த ஜந்துவின் பக்கத்தில் ஓடி போனான். அதை தன் கையில் இருந்த குச்சியால் குத்தி பார்க்கும் ஆர்வத்தோடு குச்சியை அதை நோக்கி நீட்டிக்கொண்டே போனான். சுபலேகாவும் வினயகுமாரும் அப்போதுதான் அவனை கவனித்தவர்களாய் விருட்டென்று ஒரு சேர கத்தினார்கள். ஏ குரு, இந்த பக்கம் வாடா. அவன் அவர்கள் கத்தலை காதில் வாங்காமல் தீவிரமான ஆர்வத்தோடு அந்த ஜந்துவை குச்சியால் தொட்டான். வினயகுமார் அவனை நெருங்கி அவன் முயற்சியை தடுப்பதற்கு முன்பு அந்த குச்சியினால் அதன் பொதபொதப்பான மேல்புறத்தை குத்தி பார்த்தான். அதன் மேல்புறம் கடினமாய் இருக்கும் என்று நினைத்து சற்று விசையோடு குத்திவிட விசை காரணமாக அந்த குச்சி கொலகொலவென்று அதனுள் பாய்ந்து விட்டது. வினயகுமார் குரு விலகுவதற்குள்ளாகவே அந்த குச்சி 1 அடி நீளமும் ஜந்துவின் சதைக்குள் போய் அதே வேகத்தில் குருவின் சின்ன உள்ளங்கையும் அந்த சதைக்குள் இறங்கிவிட்டது. அப்போதுதான் குருவுக்குள் பயம் உரைத்து டாடி டாடி என்று அலறினான். கைகளை உதற முயன்றான். அவனால் கைகளை அசைக்கக்கூட முடியவில்லை. அத்தியாயம் 6. ஆட்டோ சார்ஜை கொடுத்துவிட்டு திரும்பினாள் அந்த கரஸ்பாண்டன்ட் பெண்மணி. எச்சம் மரியாதை இலையும் குரலில் குட் மார்னிங் மேடம் என்றாள். குட் மார்னிங் சொல்லிக்கொண்டே காரையும் அதன் அருகில் நின்றிருந்த அஜித் மேனனையும் நெற்றி சுருக்கி பார்த்தாள். யார் இவர்? இவர் பிரபல ஐ டாக்டர் அஜித் மேனன். கரஸ்பாண்டன் அவரை பார்த்து கையை கூப்பினாள். அஜித் மேனன் பதிலுக்கு கையை கூப்பிக்கொண்டே கிளாட் டு மீட் யூ சொல்லி புன்னகைத்தார். இவர் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கார் கேட்ட கரஸ்பாண்டனின் பார்வை சபரி அருணின் பக்கம் விழ தொடர்ந்து கேட்டாள். இவங்க எதுக்காக இங்கே நிற்கிறாங்க? உள்ளே வாங்க மேடம், உட்காந்து பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் உங்களை சந்தித்து இதை பற்றி சொல்லலாமேன்னு இருந்தேன். நீங்களே இங்கே வந்தது நல்லதா போச்சு. அஜித் மேனன் லேசான சலிப்போடு மீண்டும் படிகளேறி எச்சம் அறைக்குள் அவர்களோடு சேர்ந்து பிரவேசமானார். எச்சம் இருக்கையில் அவர்கள் அமர்ந்ததும் அஜித் மேனன் கேட்ட உதவிகளை பற்றி விலாவரியாய் விளக்க ஆரம்பித்தாள். கரஸ்பாண்டன்ட் பெண்மணி பொறுமையுடன் அவள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்க அஜித் மேனன் ஏற்படுகின்ற தாமதத்தை அவஸ்தையுடன் ஜீரணித்து கொண்டிருந்தார். விவரங்களை கரஸ்பாண்டனுக்கு விளக்கி முடிக்க சுத்தமாய் 15 நிமிடங்கள் பிடித்தது. எச்சம் பேசி முடித்ததும் நிமிர்ந்தாள் கரஸ்பாண்டன்ட் பெண்மணி. ஸோ இந்த சபரியையும் அருணையும் நீங்கள் ஆராய்ச்சிக்காக கூட்டிகிட்டு போக விரும்புகிறீங்களா? எஸ். அஜித் மேனன் தலை அசைக்க எச்சம் சிபாரிசு குரலில் வார்த்தைகளை விடுவித்தார். இவரோட ஆராய்ச்சி நம்ம பள்ளியோட லட்சியத்துக்கு துணை செய்கிற மாதிரி இருந்ததால தான் இவருக்கு உதவி செய்யணும்னு தயங்காமல் முடிவு பண்ணினேன். நமக்கு வருஷம் டொனேஷன் கூட தரதா சொல்லியிருக்கார். அஜித் மேனன் கரஸ்பாண்டன் என்ன சொல்ல போகிறாள் என்ற ஆர்வத்தோடு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். சொற்ப வினாடி யோசனைக்கு பின் கரஸ்பாண்டனின் வாயிலிருந்து குரல் வெளியானது. மிஸ்டர் அஜித் மேனன், உங்கள் ஆராய்ச்சியால் இந்த குழந்தைங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் போது அதுக்காக இவங்களை உங்களோட அனுப்பி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அஜித் மேனன் லேசாய் பொறுமை இழந்து, ஆனால் தன் பொறுமையை இழந்ததை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஆனால் என்ன மேடம் என்றார். கரஸ்பாண்டன்ட் தொடர்ந்தார். இவங்க என்னதான் பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகள்னாலும் அவங்களோட நல்லது கெட்டதுக்கு நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கோம். ஸோ நீங்கள் எழுதி கொடுத்துட்டு இவங்கள கூட்டிகிட்டு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். எழுதி தரணுமா? என்ன எழுதி தரணும்? நீங்கள் என்ன சொல்லி இங்கேருந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களோ அதையே ரிட்டனில் எழுதி தரணும். மெயினாக இந்த ரிசர்ச்சுக்கு இவங்களை பயன்படுத்துகிறதால இவங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லைங்கிறதை உறுதிப்படுத்துகிற மாதிரி எழுதி தரணும். மேடம், நான் தான் சொல்கிறேனே, ஜஸ்ட் சில வகை கண்ணாடிகளை இவங்களை அணிய செய்து பார்க்க போகிறேன், அவ்வளவுதான். ஐ அக்ரி. அதை எழுதி தரதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுக்கில்லை, நீங்கள் என்னை நம்பாத மாதிரி தெரியுது. அப்படி இல்லை மிஸ்டர் அஜித் மேனன், ரிசர்ச் அது இதுன்னு எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு ஒருவித கலக்கம் ஏற்படுறது சகஜம்தானே. அஜித் மேனன் ஏதோ சொல்ல வர மீண்டும் கரஸ்பாண்டனை குறுக்கிட்டு சொன்னாள். நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஒரு சில வினாடிகளுக்கு பின்பு தலையசைத்தார் அஜித் மேனன். ஓகே, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி நான் எழுதி சைன் பண்ணி தரேன். கரஸ்பாண்டன் புன்னகைத்தாள். தேங்க்யூ சொன்னவள் தொடர்ந்து எச்சமை பார்த்து பேசினாள். நான் சொல்கிற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி டைப் பண்ணுறீங்களா? சரி மேடம். அரை மணி நேரத்தில் மேட்டர் டைப் செய்யப்பட்டு தயாரானது.
எச்எம் பேனாவை அவர் அருகில் நகர்த்தி வைத்தாள். ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. அஜித் மேனன் பேனாவை கிறுக்கலாக காகிதத்தில் நகர்த்தி தன் கையெழுத்தை பதித்தார். ஒரு பிரதியை ஃபைலில் சேர்த்துவிட்டு மற்றொன்றை அவரிடம் தந்தார்கள். கரஸ்பாண்டன் புன்னகை முகத்தோடு சொன்னாள், ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் அஜித் மேனன். உங்கள் ஆராய்ச்சி வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். இனி நீங்கள் தாராளமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம். அஜித் மேனன் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை உதிர்த்துவிட்டு சபரியையும் அருணையும் கூட்டிக் கொண்டு காருக்கு போனார். டிரைவர் பின்சீட்டு கதவை திறந்து 2 பேரையும் காருக்குள் அமர்த்தி வைத்தார். குஷன் இருக்கையை வாழ்க்கையில் முதல் தடவையாக அனுபவிக்கும் 2 பேரும் சந்தோஷம் பீரிட சீட்டுக்குள் அமுங்கிக் கொண்டார்கள். அஜித் மேனன் முன் இருக்கையில் நிரம்பி கொண்டார். டிரைவர் காரின் கதவை அரைந்து சாத்திவிட்டு இன்ஜினை திருகினார். 2 முறை தொண்டையை செருக்கி கொண்டு ஸ்டார்ட் ஆகி கொண்டது. பள்ளிக்கூட மைதானத்தில் ஓடி காம்பவுண்ட் கேட்டை கடந்து சாலையை எட்டி பிடித்து விரைய ஆரம்பித்தது கார். அத்தியாயம் 7. பயத்தில் ஆள ஆரம்பித்தான் குரு. மம்மி மம்மி சுபலேகா பதறினாள். என்னங்க, குருவை கொஞ்சம் இந்த பக்கம் இழுங்க. அவள் பாதி சொல்கின்ற போதே வினயகுமார் அந்த முயற்சியில் அவசரமாக இறங்கி அவனுடைய கையை பற்றி வெடவெனவென உதறிவிட்டான். அந்த சதை பிண்டமும் கூடவே வந்ததே ஒழிய கையை விட்டு கீழே விழவே இல்லை. தரையில் தேய்த்து அதை குருவின் கையிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்தான் வினயகுமார். முயற்சி பலனளிக்கவில்லை. அது பசைத்தனமாய் குருவின் கையை ஒட்டி கிடந்தது. குரு குரு சுபலேகா பதட்டத்துடன் குருவை உலுக்கி பார்த்தாள். அவன் தொடர்ந்து பயத்தில் கத்திக்கொண்டே இருக்க அவளுடைய பதட்ட சதவிகிதமும் அதிகரித்தபடியே இருந்தது. குருவை விட்டுவிட்டு வினயகுமாரை உலுக்கினாள். என்னங்க, என்னவாச்சும் செய்யுங்களேன், இவன் எப்படி துடிக்கிறான் பாருங்க. சுபலேகா, இவனை இம்மிடியட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. அதையாவது செய்யலாம் வாங்க. குருவை காட்டிலும் அதிகமாக அவள் துடித்தாள். வினயகுமார் குருவை அப்படியே கையில் அள்ளினான். குருவால் அந்த கையை தூக்கக்கூட முடியவில்லை. அந்த ஜந்துவின் எடை அவன் கையை கீழே நோக்கி இழுத்தது. வினயகுமார் அதையும் சேர்த்து தாங்கி பிடித்து கொண்டு குருவை காருக்குள் கூட்டி போனான். சுபலேகா அவசரமாக காரின் கதவை திறந்து விட்டாள். நீ உள்ள போய் உட்காரு சுபலேகா, உன்னோட மடியில குருவை படுக்க வச்சிடலாம். தலையசைத்த சுபலேகா பின்சீட்டில் போய் உட்கார்ந்தாள். அவன் மடியில் குருவை கிடத்தினான் வினயகுமார். கதவை அரைந்து சாத்திவிட்டு காரை சுற்றி வந்து டிரைவிங் இருக்கையில் நிரம்பினான். என்ஜினை உயிரூட்டி கொண்டு அந்த ஹைவே சாலையில் புயல் மாதிரி காரை பறக்கடித்தான். குரு, வலிக்குதாடா? அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. தன் கையில் ஒட்டியிருந்த அந்த ஜந்துவையை மிரட்சி அப்பிய விழிகளால் பார்த்து கொண்டே மம்மி மம்மி அரட்டியபடியே இருந்தான். சுபலேகா, என்ன சொல்றான்? வலிக்குதா? காரை வேகமாக இயக்கி கொண்டே கண்ணாடி வழியை பார்த்து கவலையோடு கேட்டான் வினயகுமார். வலிக்குதா இல்லையானே இவனுக்கு சொல்ல தெரியலங்க. ஆனால் ரொம்ப பயந்து போயிருக்கான். பயத்தில் உடம்பெல்லாம் கொதிக்குது. சிட்டி இன்னும் 2 கிலோமீட்டர் தான். சீக்கிரமாக போயிடலாம் சுபலேகா. இதை கண்ணில் பார்க்க எனக்கே பயமாக இருக்கு. குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டு. கடவுளே! வினயகுமார் காரின் வேகத்தை இன்னமும் துரிதப்படுத்தினான். 90லும் 95லும் கார் ராட்சசத்தனமாக பறந்தது. சரியாய் 15 நிமிடத்தில் சிட்டி லிமிட்டுக்குள் நுழைந்தார்கள். சிட்டி சாலையில் 5 நிமிடங்கள் பறக்கடித்து அந்த பிரைவேட் கிளினிக்கை தொட்டான். அந்த போர்ட்டிகோவில் க்ரீச் என்று பிரேக் அடித்து காரின் இயக்கத்தை தடைப்படுத்தினான். அவசரமாக காரின் கதவை திறந்து கீழே இறங்கினான். அதே வேகத்தில் பின்சீட்டின் கதவையும் திறந்து சுபலேகாவின் மடியில் படுத்திருந்த குருவையும் அள்ளினான். அவனை சுமந்து கொண்டு போர்ட்டிகோ படிகளில் தடதடவென்று ஆஸ்பத்திரியின் ரிசப்ஷனுக்குள் நுழைந்தான். சுபலேகாவும் பதட்டத்துடன் அவன் பின்னாலேயே வந்தாள். வட்ட மேஜைக்கு பின்னால் ஒரு நர்ஸோடு தீவிரமாக அரட்டை அடித்து கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்டை நெருங்கி, மிஸ், அவசரமாக டாக்டரை பார்க்கணும், குழந்தைக்கு சீரியஸாக இருக்கு. அந்த பெண் குருவின் கையையும் அதை பற்றியிருந்த அந்த சதை குவியலையும் கண்களில் அருவருப்பு தவள பார்த்துவிட்டு அவர்கள் சீக்கிரமாக இடத்தை காலி செய்தால் போதும் என்கிற மாதிரி அவசரமாக கையை காண்பித்தாள். அதோ அவுட் பேஷண்ட் வார்டு, அங்கே டாக்டர் இருப்பார். வேகமாக அவள் காண்பித்த திசையில் ஓடினான் வினயகுமார். அவுட் பேஷண்ட் வார்டு என்ற போர்டு கண்ணில் அடித்தது. வரியாய் கோடு போட்ட டிசைனோடு இருந்த காட்டனை விலக்கி உள்ளே நுழைந்தார்கள் சுபலேகாவும் வினயகுமாரும். வெள்ளை பெஞ்சில் 2 பேஷண்ட்கள் சோர்வான முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே காத்திருக்கும் பொறுமை இல்லாமல் நேராக டாக்டரின் அறைக்குள்ளேயே போனார்கள். யாரோ ஒரு பேஷண்டிடம் பேசி கொண்டிருந்த டாக்டர் நெற்றியை சுருக்கி கொண்டு நிமிர்ந்தார். வினயகுமார் குருவை மேஜையின் மேல் படுக்க வைத்துவிட்டு பதட்டம் நிரம்பிய குரலில் வார்த்தைகளை கொட்டினான். டாக்டர், இவனை கொஞ்சம் உடனே பாருங்க ப்ளீஸ்.
அந்த ஜந்து குருவின் கையை ஒட்டி கொண்டதை சுருக்கமாகவும் அவசரமாகவும் சொல்லி முடித்தான். பொறுமையாய் அவன் சொல்லுவதை கேட்டு முடித்த டாக்டரின் பார்வை குருவின் பக்கம் திரும்பியது. அவருடைய கண்களிலும் அருவருப்பு மின்னியது. குருவை தொடக்கூட அவர் சங்கடப்படுகிற மாதிரி தெரிந்தது. என்னவாச்சும் செய்யுங்க டாக்டர் ப்ளீஸ், வினயகுமார் அவசரப்படுத்தினான். அவருடைய அரை மூளைக்கு போய் இன்டர்காம் செய்தார். சீஃப் டாக்டர் இருக்காரா என்று கேட்டது மட்டும் காதில் மெல்லிதாய் விழுந்தது. மேலும் அவர் பேசின 10 நிமிஷ உரையாடல்கள் ஊமை படம் மாதிரி கண்களில் விழுந்தது. ரிசீவரை சாத்திவிட்டு வந்தவரிடம் ஆர்வத்தோடு டாக்டர் என்று என்னவோ கேட்க வந்தான் வினயகுமார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப சீஃப் டாக்டர் வந்துடுவார் என்று சொல்லி அவனை கையமர்த்தினான் அந்த டாக்டர். நீங்க இவனை ஜிஹெச்சுக்கு கொண்டு போறது பெட்டர்னு நினைக்கிறேன் சொன்ன